மாணவர்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு பேருக்கு முன்னாடி எப்படி பேச போறோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்களுக்காக தான் சரி பேசுவோம், பயமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேச வச்சுக்கிட்டேன். இங்க வந்திருக்க வருங்கால அரசு ஊழியர்களான இன்றைய சுரேஷ் அகாடமி மாணவர்கள் உங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இங்க படிக்க வந்து எல்லாருமே படிக்க வந்துருக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாராலையும் கண்டிப்பா நல்லா படிக்க முடியும். இந்த மாதிரி இங்க நியூ இயர் ஃபங்க்ஷன் வந்திருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். இங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் 10 மணிக்கு சொன்னாங்க, 9:30 இருந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் போன வருஷம் எதுக்காக வந்தேன் அப்படின்னா கரெக்டா ஒரு 12 மணிக்கு வந்தேன். எதுக்காக வந்துருக்கும் தெரியும், 12 மணிக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். வேற எந்த ரீசனுமே கிடையாது, சாப்பிட்றதுக்காக மட்டுமே வந்தேன். கடைசியாக ஒரு ஓரம் இந்த 12 மணிக்கு சாப்பாடு போடல, சரி போவோம் என்னதான் பேசுறேன்னு கேட்போம் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தேன். உண்மையில ஒவ்வொருத்தரும் பேசினவங்களும் அருமையாக பேசினாங்க. அதுவரை எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் தான் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம், எல்லாருமே நல்ல வாய்ப்பா இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அந்த மாதிரி தோணுச்சு. இங்க வந்து ஒவ்வொருத்தரும் பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் தான் கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். தயவு செய்து நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் அதை மட்டும் நினைச்சுக்காங்க. உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது கஷ்டமாவே தெரியாது. அதுக்கப்புறம் தோணுச்சு 12 மணிக்கு வந்தோம், இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இன்னைக்கெல்லாம் 9:30 கரெக்டா வந்துட்டேன், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 9:30 ஷார்ப்பா வந்துட்டேன். அடுத்து குரூப் 4 போன தடவை படிக்கும்போது என்னோட சில அனுபவத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது, வயசும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். போன குரூப் 4 படிக்கும்போது இது வந்து எல்லாத்துக்கும் காமனா உள்ளதான். எல்லாத்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா படிக்கும்போது சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி நம்மளே எதுக்கு குரூப் 4 படிச்சுட்டு டேரக்டா ஐஏஎஸ் எக்ஸாம் டேரக்டா கலெக்டராகவே ஆயிடலாமே அந்த மாதிரி தோணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அடுத்து ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு என்ன தோணும்னா என்னடா இது இவ்வளவு ஜப்பா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு 10வது பையன் படிக்கிறத நம்மளால படிக்க முடியாது, இதை போய் வச்சு நம்ம படிக்கணுமா. நம்ம ஃப்ரெண்டு காலேஜ் படிச்சவங்கன்னா அழகா சென்னையில போய் வேலை பார்த்துட்டு அவங்களோட சொந்த வருமானத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா இங்க வந்து 50 அடக்கிக்கிட்டு சும்மா நேரு தேமா நிறநேர் புளிமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், தேவைதானா, விஷயம் வந்துட்டு ஓடி போயிடலாமா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி தோணும்போது நெகட்டிவா தோணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம சார் சில பேர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அவங்க அந்த விஷயத்தெல்லாம் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க அல்லது நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் எனக்குள்ள அடிக்கடி சொல்லி பார்த்துப்பேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ராஜா சார் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க வந்து 30 வயசு வரைய நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அவங்களுக்கு சமாளிக்க முடியாது, ஃபேமிலி வந்துச்சுன்னா சமாளிக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட் வேலையில வேலை பார்க்குறவங்களை பொறுத்தவரை வந்து அதுக்கு அடுத்த லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே ஒரு 23 வயசுல வந்து வேலை வாங்குறது வந்து அவ்வளவு செமையா இருக்கும். நீங்க கவுன்சிலிங் போய் உங்க கையில வந்து அந்த 6 காப்பி கொடுப்பாங்க, பச்சை மேல கையெழுத்து போட்டு நீங்க சாப்பிட்டாயிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஈடு என்ன உண்மையிலே எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம சுயேசர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அடுத்து நம்ம சுயேசர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம போட்டி தேர்வை பொறுத்தளவு தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, ஒண்ணு வெற்றி அல்லது விலகல் இதை சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பட்டு சார் எப்பயுமே வந்து இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து சொல்றதை நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டு எனக்கு மனசு சோர்வடையும் போதெல்லாம் அந்த 3 பேர் சொன்னதை யோசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவா தோணும் போது இவங்க சொன்னதா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் உங்கள்கிட்ட பாசிட்டிவா பேசுறாங்களோ அவங்க கிட்ட நல்லா பேசுங்க, நெகட்டிவா பேசுறாங்களோ தயவு செய்து ஒதுக்கி வச்சுங்க. அடுத்து கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்க உள்ள எல்லாராலையும் கண்டிப்பா 2019ல ஒரு அரசு வேலை கண்டிப்பா வாங்க முடியும். நீங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் 2019க்கு ஏதாவது ஒண்ணு புதுசா வந்து ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிடுவோம், புதுசா வந்து இந்த தப்பெல்லாம் குறைச்சிடுவோம் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இங்க வந்திருக்க எல்லா மாணவர்களும் ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கணும், இந்த 2019ல கண்டிப்பா எல்லாரும் ஒரு அரசு வேலை வாங்க முடியும். அதுக்கு ஒண்ணே ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, இந்த ஃபீல்டுல தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, ஒண்ணு வெற்றி அல்லது விலகல். சார் சொன்ன இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா இந்த 2019ல ஒவ்வொருத்தவங்களும் நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து எழுதுவீங்க. அதுல உங்களுக்கு 2019ல எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்டா எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் பட்டு சார் சொல்றதான், இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. நீங்க இந்த 2019ல எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2018ல ஒரு 1500 பேர் 2018ல ஒரு 1500 பேர் பாஸ் பண்ணதான் சொன்னாங்க. அடுத்து இந்த 2019ல ஒரு 5000 பேருக்கு மேல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அதுல இங்க உட்கார்ந்துருக்க அனைவராலும் எல்லா மாணவர்களாலும் நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். உங்க எல்லாத்துக்கும் வந்து பாஸ் பண்றதுக்காக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இங்க பேச வாய்ப்பு தந்த சுகேஷ் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.